வரலாற்றில் மிகவும் நம்பகமான நண்பரால் கொல்லப்பட்ட தலைவர் ஒருவர் இருந்தார். இது 1979 கிரெனாடா, கரீபியன் தீவு. 34 வயதான மாரிஸ் பிஷப் ஒரு அமைதியான புரட்சியை நடத்துகிறார். ஊழல் சர்வாதிகாரத்தை தூக்கி எறிந்து இலவச மருத்துவம், கல்வி, மின்சாரம் கொண்டு வருகிறார். கியூபாவும் லிபியாவும் உதவுகின்றன. அவரது நெருங்கிய நண்பர் பெர்னார்ட் கோர்ட், பல்கலைக்கழக அரைத்தோழர், புரட்சியை திட்டமிட்டவர். சில ஆண்டுகள் அவர்கள் ஒன்றாக ஆட்சி செய்கின்றனர். ஆனால் பிஷப் அமெரிக்காவுடன் நல்ல உறவு வைக்க முயற்சிக்கிறார். கோர்ட் கோபமடைகிறார். அக்டோபர் 13ஆம் தேதி கோர்ட் பிஷப்பை வீட்டுக் காவலில் வைக்கிறார். மக்கள் அவரை விடுவிக்கின்றனர். ஆனால் 4 நாட்கள் பின்னர் கோர்ட்டின் உத்தரவின் பேரில் துப்பாக்கியால் சுடப்படுகிறார். தனது நெருங்கிய நண்பரால் கொல்லப்பட்ட புரட்சித் தலைவர் மாரிஸ் பிஷப்